அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி பூஜையின் போது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நலுங்கு வைத்து எப்படி தாம்பலம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீட்டு வாசல்ல மஞ்சள் கலந்த தண்ணியை நம்ம வச்சிடணும். அந்த தண்ணியில அவங்கள கால் கழுவு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரவழைக்கணும். அவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஒரு மனையில அப்படி இல்லைன்னா சோஃபால உட்கார சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு நம்ம தண்ணியோ ஜூஸோ பானகமோ நம்ம எது கொடுக்கணும்னு நினைச்சோமோ அதை கொடுக்கணும். நலுங்கு வைக்கிறதுக்கு சந்தனம், குங்குமம், அட்சதை, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், உதிரி பூவா நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது தேவையான பொருள். இதை ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தாம்பலத்துல பக்கத்துல வச்சுக்கணும். அவங்கள உட்கார சொல்லிட்டு கால்ல, கையில, அதுக்கப்புறம் நெத்தியில சந்தனம், குங்குமம் வச்சுட்டு அட்சதை பூ போட்டு நம்மளை விட அவங்க பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கால்ல நம்ம விழணும். நம்மளை விட அவங்க சின்னவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பிரசாதம் செஞ்சோமோ அதை அவங்க கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு நம்ம கொடுக்க வேண்டிய தாம்பலத்தை அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்கள மனதார சந்தோஷப்படுத்தி திருப்தியா நம்ம அனுப்பணும். ஸோ இதுல பணக்காரவங்க, ஏழை அப்படின்ற அந்த ஒரு பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலா நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள்ல யாராவது ஒரு ரூபமா தான் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது நம்பிக்கை. அதனால எல்லாரையுமே மனதார ஈக்குவலா ட்ரீட் பண்ணி நம்ம தாம்பலம் கொடுக்கணும். ஸோ தாம்பலம் கொடுக்கறதுக்காக மட்டும் இதை நான் சொல்லலை. காசு என்னங்க காசு, இப்போ காசு ஒருத்தவங்கள்ட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் வச்சுக்க போறாங்க. அதனால நமக்கு எந்த ஒரு விதத்துலையுமே நமக்கு அது பிரயோஜனமே கிடையாது. நல்ல மனசுள்ள 4 பேர் நமக்கு இருந்தாலே போதுங்க. அனைவருக்கும் இனிய வரலட்சுமி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.